அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நம்பரை எப்படி கியூப் பண்ணுறது, கியூப் பண்ணுறதுக்கான ட்ரிக் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்கொயர் எப்படி பண்ணுறது, ஓகேவா, அதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது. அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஒரு 2 டிஜிட் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணணும், 5ல் முடிகிற நம்பர் எப்படி சால்வ் பண்ணணும், 3 டிஜிட்டில் முடிஞ்சால் எப்படி சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் எந்த ஸ்கொயர் வரைக்கும் நீங்கள் படிக்கணும், அது 1லேருந்து 30 ஸ்கொயர் வரைக்கும் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்பருக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், இதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா, கடைசியாக உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுத்துருந்தேன். 4096 அப்படிங்கிறது எந்த நம்பரோட ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இது கண்டுபிடிப்போமா. கடைசியில் என்ன நம்பர் முடியுது, 6ன்னு முடியுது. 6ல் முடிகிற ஸ்கொயர் என்னென்ன அப்படின்னா 4 ஸ்கொயர் 16, 6 ஸ்கொயர் 36. இது ரெண்டு மட்டும் தான் 6ல் முடியுது. அப்போ 4 இல்லைன்னா 6. அடுத்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஒரு நம்பர் விட்டுறணும். மிச்சம் என்ன இருக்குது, 40. இப்போ 40 எந்த ஸ்கொயர் கடையில் வரும், 6 ஸ்கொயருக்கும் 7 ஸ்கொயர் கடையில் வருமா, இது ரெண்டு கடையில் தான் 40 வரும். அப்போ அதில் சின்ன நம்பர் எது, 6. இப்போ ஆன்சர் 64 இல்லைன்னா 66. இதில் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 65 ஸ்கொயர் 4225. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் லாஸ்ட் கிளாஸில். இப்போ 65 ஸ்கொயரை விட இந்த நம்பர் எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. அப்போ ஆன்சரும் 65 விட கம்மியாக இருக்கணும். ஆன்சர் 64. ஓகேவா, அந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து 64. சரி, இப்போது கியூப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதில் 1லேருந்து ஒரு 15 கியூப் வரைக்குமா நீங்கள் படிச்சுக்கோங்க. அது முடியல அப்படின்னா 1லேருந்து 10 கியூப் வரைக்குமாவது படிச்சுக்கோங்க. ஓகேவா, 1 கியூப் 1, 2 கியூப் 8, 3 கியூப் 27, 4 கியூப் 64, 5 கியூப் 125, 6 கியூப் 216, 7 கியூப் 343, 8 கியூப் 512, 9 கியூப் 729, 10 கியூப் 1000. ஓகேவா, இந்த 10 வரைக்குமாவது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு மேலே எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா, சரி. இப்போ ஃபஸ்ட்டு இதில் எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்மேட் அப்படிங்கிறது கிடையாது, அதுவும் இருக்குது. ஆனால் அதை விட ஒரு சிலதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் போடலாம், அதை விட ஈஸியாக போடலாம். ஓகே, அதுக்காக தான் தனித்தனியாக பார்க்கலாம். ஸ்டார்ட்ஸ் வித் 1. எந்த நம்பர்லாம் 1ல் ஸ்டார்ட் ஆகுதோ அது எல்லாத்துக்குமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது 12. ஓகேவா, 12 2ஆக பிரிச்சுக்கோங்க. 2ஆக பிரிச்சிங்கன்னா என்ன ஒரு 1 2ன்னு வரும். ஓகேவா, அப்போது ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 1ஐ கியூப் பண்ணிங்கன்னா என்ன வரும், சரி அப்படி பண்ண வேண்டாம், சரி 1 வேண்டாம், 2 மட்டும் எடுத்துக்கலாம். 2 மட்டும் எடுத்துக்கலாம். இப்போது 2 நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெறும் 2 பவர் 0ன்னு போட்டால் என்ன வரும், 1. இல்லைனா எப்போவுமே 1ன்னே போட்டுக்கோங்க. 1ல் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு 1 போட்டுக்கோங்க. அடுத்தது 2, அடுத்து 2ஐ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, 2ஐ கியூப் பண்ணிங்கன்னா 8. இப்படி எழுதிக்கோங்க. ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஷினில் எனக்கு 12 கியூப் கொடுத்துருக்காங்க, 1ல் ஆரம்பிக்குது. அப்போ நான் 1ஐ விட்டுட்டு மிச்சம் இருக்க நம்பர் 12 2ன்னு இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ 1ன்னு போட்டு 2 ஸ்கொயர் பண்ணாமல் விட்டேன்னா வெறும் 2, ஸ்கொயர் பண்ணால் 4, கியூப் பண்ணால் 8. ஓகேவா, இப்போ 2ஐயும் 4ஐயும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டபுள் பண்ணிக்கோங்க. 2ஐ டபுள் பண்ணால் 4, 4ஐ டபுள் பண்ணால் 8. அப்படியே ப்ளஸ் பண்ணுங்கள், 8, 4 + 8 எவ்வளோ, 12, மிச்சம் 1, இப்போ 7 1. இப்போது 12 கியூப் எவ்வளோ அப்படின்னா 1728. ஓகேவா, இதே மாதிரி அடுத்ததுக்கு போடும். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், 1 போட்டுக்கணும். 3 வந்து 3ன்னு எழுதிட்டு அடுத்து 3ஐ ஸ்கொயர் பண்ணணும். 3ஐ ஸ்கொயர் பண்ண எவ்வளோ, 9. 3ஐ கியூப் பண்ண எவ்வளோ, 27. நடுவில் இருக்கிறத மட்டும் என்ன பண்ணிக்கணும், டபுள் பண்ணிக்கணும். 3 டபுள் பண்ணால் 6, 9 டபுள் பண்ணால் 18. இப்போ கடைசி நம்பர் இங்கே என்ன இருக்குது, இதில் எப்படி போகணும், ப்ளஸ் பண்ணும்போது எப்படி பண்ணீங்களோ அது மாதிரி தான் பண்ணணும். 27ன்னு இருக்குது, 7 வச்சுட்டு 2 கொடுத்துட்றேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 9 + 2 எவ்வளோ, 11, 11 + 18 எவ்வளோ, 29, 9 மிச்சம் 2. இது 2 இது 3ஐயும் ப்ளஸ் பண்ணோன்னா 11, இப்போ 1 மிச்சம் 1 2. இப்போ 2197. இது 13 கியூப். ஓகேவா, அடுத்தது 15 கியூப். அப்போது ஃபஸ்ட்டு 1 போட்டுக்கலாம். அடுத்து வெறும் 5, 5ஐ ஸ்கொயர் பண்ணால் 25, 5ஐ கியூப் பண்ணால் 125. நடுவில் இருக்க நம்பர் என்ன பண்ணிக்கணும், டபுள் பண்ணிக்கணும். அப்படியே ப்ளஸ் பண்ணால்
லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் தான் எழுதணும். 125 5 மட்டும் எழுதிட்டு 12 இங்கே பார்வை பண்ணிடலாம். அப்படியே ப்ளஸ் பண்ணுங்க. 50ஐயும் 25ஐயும் கூட்டினோன்னா 75, 75 கூட 12 கூட்டினோன்னா 87, 7 மிச்சம் 8. அடுத்து 10 + 5 15, 15 + 8 23, 2 + 1 3. அவ்வளோதான், 3375. ஓகேவா? அப்போ உங்களுக்கு 1லேருந்து 10 கியூப் வரைக்கும் தெரியணும், கரெக்டாக ஆட் பண்ண தெரியணும். இது மட்டும் தெரிஞ்சாலே போதும். உங்களால் என்ன பண்ணிடலாம், 1ல் ஆரம்பிக்கிற எல்லா கியூபையும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, 11லேருந்து 19 வரைக்கும். ஓகேவா? 11 கியூப், 12 கியூப், 13, 14, 15, 16, 17, 18, 19 வரைக்கும் 1ல் ஆரம்பிக்கிற இந்த எல்லா கியூபையும் என்ன பண்ணலாம், இந்த மெத்தடில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அடுத்தது இதே மாதிரி 1ல் முடிகிற நம்பர். இப்போ முன்னாடி பார்த்தது என்னது, 1ல் ஆரம்பிக்கிறது, இது 1ல் முடிகிறது. ஓகேவா? இதுக்கும் அதே மெத்தட் தான், அப்படியே தலைகீழ எழுதுவோம், அவ்வளோதான். இப்போது இங்கே 1 கடைசியில் முடிஞ்சிருக்கு, முன்னாடி என்ன நம்பர் வந்திருக்குன்னு மட்டும் பார்த்தா போதும். முன்னாடி 2 வந்திருக்கு, அப்போ ரிவர்ஸில் எழுதணும். 1 2, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 2 கியூப் பண்ணால் 8. நடுவில் இருக்க நம்பரை மட்டும் டபுள் பண்ணிக்கலாம். 8 4, இதை ப்ளஸ் பண்ணால் 1 6 12, மிச்சம் 1 9. அப்போது 9261. இது 21 கியூப். அதே மாதிரி 31 கியூப் என்ன பண்ணுவோம், கடைசிலேருந்து வருவோம். 1 3, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 3 கியூப் பண்ணால் 27. நடுவில் இருக்க நம்பரை மட்டும் டபுள் பண்ணிக்கணும். 18 6, ப்ளஸ் பண்ணால் 1 9, 18 9 ப்ளஸ் பண்ணால் 27. 7 வச்சுட்டு மிச்சம் 2 இங்கே கொடுத்துடலாம். அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னா 29. இப்போ 29791. இது கரெக்டாக செக் பண்ணுவோமா? (31 × 31 × 31) 29791. ஓகேவா? சரி, அடுத்தது 41 கியூப். கடைசியிலேருந்து வரும். 1 4, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 4 கியூப் பண்ணால் 64. நடுவில் இருக்க நம்பரை மட்டும் டபுள் பண்ணால் 32 8. 1 12, மிச்சம் 1. இதை அப்படியே கூட்டுங்க. 32 48 49. இப்போ 9 4 68. அப்போ 68,921. இது 41 கியூப். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி 1ல் ஆரம்பிக்கிற கியூப், 1ல் முடிகிற கியூப், இது ரெண்டுமே இந்த மாதிரி போடலாம். ஓகேவா? 21 31 41 51 61 71 81 91. இது எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ண முடியும், இதே மெத்தடில் போடலாம். ஓகேவா? அடுத்து இப்போ இருக்கிற நம்பர் ரெண்டுமே சேமாக இருக்குது. அதாவது 22 33 44 55 66 27 88 இந்த நம்பர்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரியான சேம் நம்பர்ஸாக இருந்தது அப்படின்னாலும் இதே மெத்தடில் போட முடியும். எப்படி போடலான்னா, அந்த நம்பர் இருக்குல்ல, அது என்னது 8. 8 கியூப் பண்ண எவ்வளோ 8. அதை 4 தடவை எழுதிக்கோங்க. எழுதிட்டு நடுவில் இருக்கிற நம்பரை மட்டும் டபுள் பண்ணிக்கோங்க. 8 டபுள் பண்ணால் 16, 8 டபுள் பண்ணால் 16. இப்போ 8 இங்கே ப்ளஸ் பண்ண அப்படின்னா எவ்வளோ வரும், 24. மிச்சம் 2. இதுவும் 24 தான் வரும். 24 + 2 26, மிச்சம் 2. அப்போது 10,648. இது கரெக்டானு பார்த்துக்கலாம். 22 22 22 10,648. ஓகேவா? ஒரே மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அந்த நம்பரோட கியூபை 4 தடவை எழுதிக்கணும். எழுதிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டபுள் பண்ணி எழுதுவோம், அதே மாதிரி டபுள் பண்ணி எழுதிக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, 51 கியூப், 15 கியூப், 44 கியூப். இதுக்கு எனக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி சொல்லுங்கப்பா. கரெக்டாக கிளாஸ் கவனிச்சவங்களால் மட்டும்தான் அது சீக்கிரம் போட முடியும். நீங்கள் இதை மல்டிபிள் பண்ணி கியூப் பண்ணிங்கன்னா ரொம்ப பெருசாக போகும். இது ஈஸியாக நம்ம போட்டுட்ருக்கோம் எல்லாத்தையும். ஓகேவா? இந்த மாதிரி உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சரி, இப்போது ரேண்டமாக நம்பர்ஸ் பார்த்தோம். ஓகேவா? 1ல் முடிஞ்சா, 1ல் ஆரம்பித்தா, இல்லை ஒரே மாதிரி நம்பராக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி போட முடியும்.
இப்போ ரேண்டமாக ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, எந்த நம்பர் கொடுத்தாலும் போடுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கும் இதே மாதிரியான ஸ்டெப் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி 4ஆக பிரிச்சுப்போம். எப்போவுமே இதே மெத்தட் தான். 4ஆக பிரிச்சுட்டு இங்கே 2 நம்பர் நமக்கு இருக்குது, 2 4ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு 2 கியூப் பண்ணுங்க, 8. ஓகேவா? இங்கே 2 கியூப் பண்ணி எழுதியிருக்கோம். அடுத்தது கடைசியில் 4 கியூப் பண்ணணும். 4 கியூப் பண்ண எவ்வளோ? 64. ஓகேவா? 4 கியூப் பண்ணால் 64. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 ஸ்டெப் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் மற்றதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணி இன்னொரு நம்பர் கூட மல்டிபிள் பண்ணணும். அப்போ இங்கே 2 4ன்னு இருக்கா, 2 ஸ்கொயர் பண்ணி 4 கூடையும் 4 ஸ்கொயர் பண்ணி 2 கூடையும் மல்டிபிள் பண்ணணும். அவ்வளோதான். எனக்கு 2 நம்பர் இருக்குது, 2 4ன்னு இருக்குது. ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், 2 ஸ்கொயர் பண்ணி 4 கூட மல்டிபிள் பண்ணுறேன். அடுத்தது 4 ஸ்கொயர் பண்ணி 2 கூட மல்டிபிள் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ உங்ககிட்ட ஏபிங்கிற வேல்யூ இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் பி பண்ணிவிட்டு அடுத்தது பி ஸ்கொயர் ஏ பண்ணுறீங்க. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இதை மல்டிபிள் பண்ண என்ன வரும், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 4 பெருக்கல் 4 16. அடுத்து 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 16 பெருக்கல் 2 32. இதை மட்டும் எழுதிட்டிங்கன்னா போதும். மற்ற எல்லாமே அதே சேம். என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல டபுள் பண்ணுமா, 16 டபுள் பண்ண எவ்வளோ, 32. இங்கே 32 இருக்குது, 32 டபுள் பண்ண எவ்வளோ, 64. இப்போ அப்படியே ப்ளஸ் பண்ணும், 4 மிச்சம் 6. இங்கே 64 32 இருக்குது, 64 32 கூட்டினா எவ்வளோ, 96. 96 + 6 எவ்வளோ, 102. இப்போ 2 இங்கே வச்சுட்டு 10 பாரோ பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ இதை ப்ளஸ் பண்ண எவ்வளோ, 32 + 16 எவ்வளோ, 48. 48 + 10 எவ்வளோ, 58. இப்போ 8 மிச்சம் 5. 5 + 8 எவ்வளோ, 13. அப்போ 13,824. ஓகேவா? இதை கண்டுபிடிச்சா 24 கியூப், 24 × 24 × 24, 13,824. ஓகேவா? எந்த ஒரு பெரிய மல்டிப்ளிகேஷனும் இல்லாமல் ஸ்கொயர் பண்ணி மல்டிபிள் பண்ணுறோம். சின்ன சின்ன மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ண கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான். வேறு எதுவுமே இங்கே கஷ்டம் கிடையாது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸி. வேறு நம்பர் போடுவோமா, 34 கியூப் போடுவோம். இது 4ல் முடியணும்ல அவசியம் இல்லை, எந்த நம்பர் வேணால் நீங்கள் போடலாம். ஓகேவா? ஒரு 54 வச்சு ஃபஸ்ட் என்ன பண்ணணும், 4ஆக பிரிச்சுக்கணும். அதில் 2ஆக பிரிச்சோன்னா 5 4ன்னு இருக்குது. 5 கியூப் பண்ணால் 125, 4 கியூப் பண்ணால் 64. அடுத்து என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி மல்டிபிள். 5 ஸ்கொயர் பண்ணி 4ஆலையும் 4 ஸ்கொயர் பண்ணி 5ஆலையும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 25 பெருக்கல் 4 100. 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 16 பெருக்கல் 5 80. இப்போ என்ன பண்ணும், இதை டபுள் பண்ணிடுவோம், 200 160. இப்போது இதோட கூட்டல் அவ்வளோதான். 64ன்னு இருக்குது. அப்போ 4 மட்டும் போட்டு 6 இங்கே கொடுத்துடலாம். அப்போ 80யும் 160யும் ப்ளஸ் பண்ண எவ்வளோ, 240. ஒரு 6 சேர்த்தா 246. இப்போ 2 வச்சுட்டு 24 இங்கே கொடுத்துடலாம். அப்போ என்ன வரும்னா 324 வரும். இது 2 ப்ளஸ் பண்ணால் 324ல் 4 மட்டும் இங்கே போட்டுட்டு 32 இங்கே கொடுத்துடலாம். அப்போ எவ்வளோ வரும்னா 125 32 157. அப்போ 1,57,464. இந்த நம்பர் எடுத்தேன், 54 கியூப், 54 54 54, 1,57,464. ஓகேவா? இப்போ இதை நீங்கள் நார்மலாக மல்டிபிள் பண்ணால் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய மல்டிப்ளிகேஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. 54க்கு முதல்ல ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். வர்ற ஆன்சர் கூட திரும்பவும் 54 எடுத்து நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். இப்போ பெரிய கால்குலேஷன் போட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் போதும், சிம்பிளாக அதை 2 கியூப் எழுதிட்டு 1 ஸ்கொயர் பண்ணி இன்னொன்று கூடயும், இன்னொன்று ஸ்கொயர் பண்ணி இன்னொன்று கூடயும் மல்டிபிள் பண்ணி டபுள் பண்ணி ப்ளஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா? இதை ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், கஷ்டமே கிடையாதுங்க. இப்போது 42 கியூப், இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஆல்ரெடி இங்கே 51 15 44 42 இந்த 4 கண்டுபிடிச்சி நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? கரெக்டாக கிளாஸ் கவனிக்கிறவங்க மட்டும்தான் அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. மற்றவங்களும் சும்மா அப்படி ரேண்டமாக பார்த்துட்டு போகிறவங்க தான். நான் கிளாஸ் கவனிக்கிறவங்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போது கியூப் ரூட் எப்படி நம்ம போன கிளாஸில் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம்,
அந்த மெத்தட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும் போது கூட அதை சொன்னேன், எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு லாஸ்ட் டிஜிட் பார்ப்போம், ஒரு நம்பர் விட்டுருவோம், மிச்சம் இருக்க நம்பர் எந்த ஸ்கொயருக்கு இடையில வருதுன்னு பார்ப்போம், அதை வச்சு கண்டுபிடிப்போம். அதை கம்பேர் பண்ணுறதுக்கு 65 கியூப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இங்கேயும் அதே மெத்தட் தான், அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் என்ன தெரியணும், 1லேருந்து 10 கியூப் தெரிஞ்சிருக்கணும். மெத்தட் எல்லாமே அதே தான். இப்போ ஃபர்ஸ்ட் அதே மெத்தடில் ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், லாஸ்ட் டிஜிட் பார்ப்போம். லாஸ்ட் டிஜிட் 6, 6ல் முடிகிற ஒரே கியூப் 6 கியூப் மட்டும்தான். ஓகேவா, அப்போது 6ல் தான் முடியும். நமக்கு ஸ்கொயரில் 2 பாசிபிலிட்டி வரும். இங்கே எல்லாமே வேறு வேறு பாசிபிலிட்டி தான். எல்லாமே பாருங்கள், லாஸ்ட் டிஜிட் வேறு வேறையாக தான் இருக்கும். 9 நம்பருக்கும் 9 டிஜிட் வந்திருக்கும். ஓகேவா, பிரச்சனையே கிடையாது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்ட் டிஜிட் 6. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், அது பக்கத்தில் இருக்க ஒரு நம்பர் விடணும் ஸ்கொயர் ரூட்டுக்கு. கியூப் ரூட்னா 2 நம்பர் விட்டுருங்க. ஓகேவா, மிச்சம் எவ்வளோ இருக்குது, 17 மட்டும்தான் இருக்குது. இப்போ 17 எதுக்கு இடையில வரும், 2 கியூபுக்கும் 8 கியூபுக்கும் இடையில வரும். அதில் சின்ன நம்பர் என்னது, 2. இப்போ ஆன்சர் 26. அவ்வளோதான். ஓகேவா, ஆன்சர் 26. கரெக்டாக வெரிஃபை பண்ணலாமா? இது எந்த நம்பரோட கியூப்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 26 கியூப். 26 × 26 × 26 எவ்வளவு, 17,576. அவ்வளோ. அடுத்தது இந்த நம்பர் கண்டுபிடிப்போம். 3ல் முடிஞ்சிருக்கு. 3ல் முடிகிற கியூப் என்னது, 7 கியூப். அப்போ கடைசி நம்பர் 7. அடுத்து என்ன பண்ணணும், ரெண்டு நம்பர் விட்டுறணும். 658. 658 எதுக்கு இடையில வரும், 8 கியூபுக்கும் 9 கியூபுக்கு இடையில வருமா, 500க்கும் 700க்கு இடையில தான் 658 இருக்கும். சின்ன நம்பர் என்னது, 8. ஆன்சர் 87. 87 × 87 × 87 6,58,503. ஓகேவா, அப்போ இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அக்யூரஸியாக ஆன்சர் கிடைக்கும். எந்த இடத்துலையும் உங்களுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸ் தான். ஓகேவா, சின்ன ப்ராக்டிஸ் மட்டும் கரெக்டாக ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா வந்துடும். அவ்வளோதான். அடுத்தது 25,004. இது எந்த நம்பரோடதுன்னு கண்டுபிடிப்போம். 4ல் முடியுது. 4ல் முடியுதுன்னா 4 தான். ஓகேவா, 4 கியூப் 64. அப்போ 4ல் தான் முடியும். அடுத்து என்ன பண்ணும், 2 நம்பர் விட்டுணும். 25. 25 எதுக்கு இடையில வரும், 3 கியூபுக்கும் 4 கியூபுக்கும் இடையில வரும். சின்ன நம்பர் 3. ஆன்சர் 34. ஓகேவா, அவ்வளோதான். சிம்பிளாக முடிஞ்சது கியூப் ரூட்டும். சரியா, இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலே கியூபும் கண்டுபிடிக்க முடியும், கியூப் ரூட்டும் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, கரெக்டாக அதை ரிப்பீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் சொன்னதை வச்சு நீங்களே ஒரு ரேண்டமாக 2 நம்பர் எடுத்து அதை சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். நீங்கள் பார்க்கும்போதே எனக்கு என்ன இந்த மெத்தட்லாம் எதுக்கு போடணும், இப்படிலாம் சால்வ் பண்ணணுமா, நான் அதுக்கு மல்டிபிள் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் அதிகமாகும். எக்ஸாம் ப்ரெஷரில் உங்களால் பெரிய பெரிய மல்டிப்ளிகேஷன் உடனே பண்ண முடியாது. அந்த இடத்துல ஒரு மாதிரி ஒரு சின்ன கை நடுக்க வரும், சின்ன ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் ஆகும். அதனால என்ன ஆகும்னா அந்த மொத்த சம்மே தப்பாயிடும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான மெத்தட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ப்ரெஷரில் கூட உங்களால் 2 கியூபம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. 27 கியூப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 27 × 27 × 27 மல்டிபிள் பண்ணுறது ஈஸியா, இல்லை 2ஓடது 7ஓடது மட்டும் வச்சு மல்டிபிள் பண்ணி போடுறது ஈஸியா, நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதோட எஃபெக்ட் என்னன்னு தெரியும். இது எந்த அளவுக்கு உங்களால் சீக்கிரமாக போட வைக்க முடியுது, எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா, அதனால் நான் சொன்ன மெத்தட்ஸ்லாம் திரும்ப தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1ல் முடிஞ்சால் எப்படி போடணும், 1ல் ஸ்டார்ட் ஆனால் எப்படி போடணும், சேம் நம்பர்ஸ்னால் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எந்த நம்பராக வேணால் கொடுக்கலாம், எந்த நம்பர் கொடுத்தாலும் எந்த மெத்தடில் போடலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் மட்டும் போடுங்க, அது மட்டும் போதும். ஓகேவா, இதோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம். நன்றி.